தனியார் நிறுவனங்களுக்கு லாபம் மட்டும்தான் குறிக்கோள். பிஎஸ்என்எல் ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதுக்கு சேவையும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை கிராமப்புறத்துல நக்சல் பாரிகள் இருக்கும் இடத்துல வெள்ளம் வந்தா புயல் வந்தா எல்லா இடங்கள்லையும் பிஎஸ்என்எல் தன் சேவையை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனா மார்க்கெட் ஷேர்ல பிஎஸ்என்எல் ஷேர் எவ்வளவு? இன்னைக்கு போட்டியில 4 நிறுவனம் தான் இருக்கு. ரிலையன்ஸ் ஜியோ, வோடஃபோன், ஏர்டெல் அண்ட் பிஎஸ்என்எல் இஸ் பப்ளிக் செக்டர். இந்த பிஎஸ்என்எலுக்கு இன்னைக்கு வரைக்கும் 4G கொடுப்பதில் தடங்கள் இருக்கு. ஆனா இந்த 3 தனியார் நிறுவனங்களும் 4G கொடுத்துட்டாங்க, 5G கொடுத்துட்டாங்க. போட்டியில் எப்படி சந்தாதாரரை நம்ம பக்கம் இழுக்க முடியும்? சென்ற ஒரு வருடத்துல மட்டும் 4G இல்லாதனால பிஎஸ்என்எல் 1 கோடி சந்தாதாரர்களை இழந்திருக்கிறது. 5G வந்தப்போ 5G ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட்ல யாருக்கு அரசாங்கம் அறிவித்தது? 4 கம்பெனிக்கு அறிவிக்கிறோம்னு அறிவிச்சாங்க. ரிலையன்ஸ் ஜியோ, வோடஃபோன், ஏர்டெல். 4வதா யார் தெரியுங்களா? நாட் பிஎஸ்என்எல், அதானி கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அதானி அவர்களுக்கு இந்தியாவில் ஒரு மொபைல் டவர் கிடையாது, ஒரு செல்லுலார் போன் சர்வீஸை கொடுத்தது கிடையாது, 1 கிலோமீட்டர் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் கிடையாது. ஏன் அவங்களுக்கு அதானிக்கு மட்டும் கொண்டு போய் ஸ்பெக்ட்ரத்தை எதுவும் இல்லாதவர்களும் கொடுக்கிறார்கள்? ஆனால் பிஎஸ்என்எல் இந்த கட்டணத்தை உயர்த்துறாங்கல்ல, இதை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டியது ட்ராயினுடைய கடமை அல்லவா? கண்ணையும் காதையும் ட்ராய் மூடிக்கொண்டிருக்கிறது, எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. அவர்களும் தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவான நிலை எடுக்கிறார்கள் என்பதான் எங்களுக்கு போன்ற தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. வணக்கம். போர்ட் டு ஜியோ, பிஎஸ்என்எல் की घर वापसी, स्विच टू बीएसएनएल. இதை தாண்டி பாய்காட் ஜியோ, பாய்காட் ஏர்டெல், பாய்காட் வோடாஃபோன், ஐடியா, இது போன்ற பல்வேறு ஹேஷ்டேக்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் பிரைவேட் நெட்வொர்க்ஸ்கள் தன்னுடைய டாரிஃபில் பணத்தை உயர்த்தியது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை ஜியோ மற்றும் வோடாஃபோன் ஐடியா எடுத்துக்காட்டவில்லை. ஏர்டெல் ஆர்பு எங்களுக்கு தேவை என்று கூறியிருக்கிறது. அதாவது பர் யூசர் பணம் 300 ரூபாய் எங்களுக்கு தேவை, அப்படி கிடைத்தால் மட்டும்தான் எங்களால் ஒரு நல்ல சர்வீஸை கொடுக்க முடியும் என்று கூறியிருந்தார்கள். இதற்கு பின்பு சோஷியல் மீடியாவில் பிஎஸ்என்எல்ஐ சார்ந்த ஒரு உணர்வு வெளிவந்தது. ஒரு இமோஷனல் வழியாக பல்வேறு நபர்கள் போட் செய்ய தொடங்கினார்கள். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் போட்டிற்கு அப்ளை செய்திருக்கிறார்கள், போட்டும் செய்து விட்டார்கள். இதில் சிக்கல் இருக்கிறது, பல சிக்கல்கள் இருக்கிறது. ஒரு சிக்கல் மிக முக்கியமான சிக்கல், அதாவது பிஎஸ்என்எல் இத்தனை யூசர்ஸ்களை அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியுமா? காரணம் 2010ஆம் ஆண்டுக்கு பின்பு புதிய டவர்ஸ் எங்கேயுமே போடப்படவில்லை. இன்னைக்கு வரை இருக்கக்கூடிய டவர்ஸ்களுடைய கணக்கு என் கையில் இருக்கிறது. பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய டவர்ஸோட எண்ணிக்கை 68,049. ஏர்டெல்லிடம் 3,26,000 டவர்ஸ் இந்தியா முழுவதும். ஜியோவிடம் 7,46,000 டவர்ஸ். அதாவது பிஎஸ்என்எல்லை விட 10 மடங்கு அதிக டவர்ஸ் ஜியோவிடம் இருக்கிறது. ஏர்டெல் மற்றும் ஜியோ 2 பேருமே 5G 4G 2மே கொடுக்கிறார்கள். இன்னும் பிஎஸ்என்எல் இப்போ 4G உடைய டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்கிறது. இதையும் தாண்டி பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய 1,52,000 சொச்சம் எம்ப்ளாயீஸ்கள், அவர்களுக்கு கிடைத்த விஆர்எஸ், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், ஏன் பிஎஸ்என்எல் லாஸில் போனது, 2001ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய் இந்த நாட்டிற்கு லாபமாக தேடி கொடுத்த ஒரு கம்பெனி எப்படி நஷ்டத்தில் போனது என்கிற பல்வேறு கேள்விகளை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். என்னுடன் இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக செல்லப்பா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஹூ இஸ் யூனியன் லீடர் ஆஃப் பிஎஸ்என்எல். சார் வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு வாரமாகவே நாங்களும் தொடர்ந்து இதை பற்றி ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறோம். எம்ப்ளாயீஸ்கள், அதாவது நானும் பல போராட்டங்களை பார்த்திருக்கிறேன். 2019 இருந்தே ஒரு மிகப்பெரிய போராட்டம் பிஎஸ்என்எல் நடக்குது. பல்வேறு செய்திகளும் நாங்கள் கேட்டோம். அதை பிரைவேட் கையில் கொடுக்க போகிறாங்க, பிஎஸ்என்எல் இழுத்து மூட போகிறாங்க, ஜியோ பிஎஸ்என்எல் டேக் ஓவர் செய்ய போகிறது என்கிற பல்வேறு விஷயங்கள். இப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவரைக்கும் வந்த வாய்ப்புகளிலே இதுதான் பிரதான வாய்ப்பாக நாங்கள் எதை பார்க்குறோம். தனியார் நிறுவனங்கள் 3 நிறுவனங்களும் அநியாயமாக விலையை உயர்த்தி இருக்கிறார். ரிலையன்ஸ் ஜியோவுக்கு போன வருஷம் லாபம் மட்டும் 20,607 கோடி, ஏர்டெல்லுக்கு 7,470 கோடி. இவ்வளவு லாபத்தை வைத்துக்கொண்டு இவங்க விலை உயர்த்தியதன் மூலம் இன்னும் ஒரு 20,000 கோடி லாபத்தை இந்த ஒரே ஆண்டில் அவர்கள் எடுக்க போகிறார்கள். அப்போ
லாபம் நான் குறிப்பா சொல்ல விரும்புகிறேன், தனியார் நிறுவனங்களுக்கு லாபம் மட்டும்தான் குறிக்கோள். பிஎஸ்என்எல் ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதுக்கு சேவையும் குறிக்கோள். கரெக்ட். சேவையும் கொடுக்குறோம் நாங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை கிராமப்புறத்துல நக்சல்பாரிகள் இருக்கும் இடத்துல வெள்ளம் வந்தா புயல் வந்தா எல்லா இடங்கள்லையும் பிஎஸ்என்எல் தன் சேவையை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனா மார்க்கெட் ஷேர்ல பிஎஸ்என்எல் ஷேர் எவ்வளவு? There is 8%, 7 or 8%. Yes. You can make it 8%. Jio has 40%, Correct. 33% is with Airtel, and 10 to 15% is with VI. Vodafone India and 8% BSNL. இது ஏன் 2008க்கு பிறகு குறைந்தது? இதுதான் கேள்வி, நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அதாவது 2008லேருந்து 2014 வரைக்கும் ப்ராஃபிட் குறைஞ்சது, ஆப்ரேஷன் ப்ராஃபிட் வரைக்கும் வந்துச்சு. 2014 ஒன்றிய அரசாக பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு தனியார் நிறுவனங்களுக்கு அவங்க கொடுத்த சலுகைகள், அதிகமான சலுகைகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உதாரணமா இன்னைக்கு போட்டியில 4 நிறுவனம் தான் இருக்கு, ரிலையன்ஸ் ஜியோ, வோடஃபான், ஏர்டெல் அண்ட் பிஎஸ்என்எல். இட்ஸ் அ பப்ளிக் செக்டர். இந்த பிஎஸ்என்எலுக்கு இன்னைக்கு வரைக்கும் 4G கொடுப்பதில் தடங்கள் இருக்கு. ஆனா இந்த 3 தனியார் நிறுவனங்களும் 4G கொடுத்துட்டாங்க, 5G கொடுத்துட்டாங்க. போட்டியில் எப்படி சந்தாதாரரை நம்ம பக்கம் இழுக்க முடியும்? சென்ற ஒரு வருடத்துல மட்டும் 4G இல்லாதனால பிஎஸ்என்எல் 1 கோடி சந்தாதாரர்களை இழந்திருக்கிறது. 1 இயர். அதே சமயம் 53 லட்சம் சந்தாதாரர்களை ஜியோ கூட்டி இருக்கிறாங்க, ஒரு 35 லட்சம் சந்தாதாரர்களை இவங்க ஏர்டெல் கூட்டி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பிஎஸ்என்எல் இழந்தது 1 கோடி. ஆகவே இப்போ வரக்கூடிய 70 லட்சம் 80 லட்சத்தை எங்களால வருவதாக சொல்லக்கூடியது வந்து எங்களால மேனேஜ் பண்ண முடியும். அது இருக்கணும். ஆனா அண்டர்லைன் த பாயிண்ட் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ கார்பரேட் பாலிசி என்பதை அரசாங்கம் கடைபிடிக்கிறது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். ரிலையன்ஸ் ஜியோவுக்கு எப்படி சலுகை கொடுத்தார்கள் என்பதை சொல்ல விரும்புறேன். 2016 செப்டம்பர் 1ஆம் தேதி ரிலையன்ஸ் ஜியோ இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலேயே அவர்கள் 4G சேவையோடு அறிமுகப்படுத்தினார்கள். பிஎஸ்என்எலுக்கு 4G கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவதா, அறிமுகப்படுத்தப்படும் பொழுது இந்திய நாட்டின் பாரத பிரதமரின் படத்தை போட்டு விளம்பரம் செய்தார்கள். அப்போ பாரத பிரதமர் ஆசை எங்களுக்கு இருக்கு என்று அவர்கள் சொல்லியிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். மக்களும் அதைத்தான் நினைக்கிறாங்க. சரி, 5G வந்துச்சு. இப்போ 5G வந்தப்போ 5G ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட்ல யாருக்கு அரசாங்கம் அறிவித்தது? 4 கம்பெனிக்கு அறிவிக்கிறோம்னு அறிவிச்சாங்க. ரிலையன்ஸ் ஜியோ, வோடஃபான் அண்ட் ஏர்டெல். 4வதா யார் தெரியுங்களா? நாட் பிஎஸ்என்எல், அதானி கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அதானி அவர்களுக்கு இந்தியாவில் ஒரு மொபைல் டவர் கிடையாது, ஒரு செல்லுலார் போன் சர்வீஸை கொடுத்தது கிடையாது, 1 கிலோமீட்டர் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் கிடையாது. ஏன் அவங்களுக்கு அதானிக்கு மட்டும் கொண்டு போய் ஸ்பெக்ட்ரத்தை எதுவும் இல்லாதவர்களும் கொடுக்கிறார்கள், அந்த பிஎஸ்என்எல் கொடுக்கல? அப்போ அவருடைய நோக்கம் தனியார் நிறுவனங்களை வளர்த்தெடுக்க வேண்டும், கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகைகள் கொடுக்க வேண்டும், சொந்த நிறுவனமான பிஎஸ்என்எலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தடை விதித்ததுனாலதான் பிஎஸ்என்எல் இப்ப நஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. என்னால ஒரு சிம்பிளா ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். மீண்டும் அழுத்தம் திருத்தமா நான் சொல்ல விரும்புறது, இந்த 4G சேவையை ஏன் பிஎஸ்என்எல் கொடுக்கலன்னு நாங்க கேட்டோம் அரசுகிட்ட. சார், இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. ட்ரைடன் ஏன் பிஎஸ்என்எல் தனியாக கம்ப்ளைண்ட் கொண்டு எடுத்து வைக்கல? ஏன்னா ட்ரை முறைப்படி நீங்க பார்த்துருக்கல, ஒரு ஸ்கீமை நீங்க லான்ச் செய்யும் போது 90 நாட்களுக்கு மேல ஒரு ஸ்கீமை நீங்க கொடுக்க கூடாது. பட் 2016 ஜியோ வந்த போது முதல்ல இலவச இன்டர்நெட், இலவச அவுட் கோயிங் எல்லாம் சொன்னாங்க. 90 டேஸ்க்கு அப்புறம் அது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டது. மறுபடியும் ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் 2 வருடங்கள் வேணும். எந்த விஷயத்த நீங்க 90 நாட்களுக்குள்ள முடிச்சிருக்க வேண்டுமோ அது 2 வருஷம் வரை போகும்போது ஏன் பிஎஸ்என்எல் அதை பற்றி எந்த விதமான அப்ஜெக்ஷன் எடுத்து காட்டுது? பிஎஸ்என்எல் மட்டும் இல்ல, டிஓடி செக்ரட்டரி அன்னைக்கு இருந்த 2014 இருந்த டிஓடி செக்ரட்டரி ட்ராய்க்கு கடிதம் எழுதினார். இந்த மாதிரி 90 நாட்களுக்கு மேல் மீண்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பது விதிகளுக்கு முரணானது, இவங்களை ஃபைன் பண்ணணும் அப்படின்னு அவர் ட்ராய்க்கு கடிதம் எழுதினாரு. ஆனா தீபக்னு பேர், அவர் டிஓடியினுடைய செக்ரட்டரி, செயலாளராக இருந்தவர். அந்த போன ஃபைல் திரும்பி வந்துச்சு. திரும்பி வந்து பார்த்தா அந்த தீபக் வாஸ் டிரான்ஸ்ஃபர். டிஓடி செக்ரட்டரியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ட்ராய் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. வேற ஒரு செக்ரட்டரியை போட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. முதல்ல இனிஷியல் ஆஃபர், ஃப்ரீ ஆஃபர் கொடுத்தாங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நியூ இயர் ஆஃபர்னு ஒரு 3 months கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 months கொடுத்தாங்க. இதெல்லாம் அப்பட்டமான விதி மீறல். ஏன் அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? ட்ராய் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்ப இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்ப விரும்புறேன்.
இந்த கட்டணத்தை உயர்த்துறாங்கல்ல, இதை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டியது ட்ராயினுடைய கடமை அல்லவா? கண்ணையும் காதையும் ட்ராய் மூடிக்கொண்டிருக்கிறதே, எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்களே. அவர்களும் தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவான நிலை எடுக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு போன்ற தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. பிஎஸ்என்எல்லுடைய ரிவைவலுக்காக 3 தவணையாக மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 3,22,000 கோடி ரூபாயை ஒதுக்கி கொடுத்திருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு 69,000 கோடி ரூபாய், 2022ஆம் ஆண்டு 1,64,000 கோடி ரூபாய், 2023ஆம் ஆண்டு கடைசியாக நீங்க பார்த்தீங்கன்னா 89,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த கொடுக்கப்பட்ட பணத்திற்காக அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். Grateful to Prime Minister Narendra Modi ji for empowering BSNL to provide 4G and 5G service in the nook and corner of India by approving the third revival package for BSNL with total outlay of 89,047 crore rupees. This revival package will make BSNL a stable telecom service provider. 2019 இருந்து 2023 வரை 3,22,000 crore. இதை அமித்ஷா அவர்கள் 4G and 5G சர்வீஸ்க்கான ஒரு அப்கிரேடேஷன் பிஎஸ்என்எல் காப்பாற்றுவதற்காக நான் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் நரேந்திர மோடின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த ஆக்சுவல் பேக்கேஜ் அண்ட் அந்த பணம் என்ன ஆனது? பிகாஸ் இன்னைக்கும் நீங்க உங்களோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா you still have 22,000 crore rupees as debt. Last year it was 33,000 crore. அதுல 11,000 கோடி ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க. Where the money gone? Yes. இது எல்லாமே பேப்பர் ஒர்க்ல இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன புள்ளி வரும் சொல்ல விரும்புகிறேன். 2022ல் 1,64,000 கோடி கொடுத்ததா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 1,64,000 கோடியில் சாவரின் கேரண்டி ஃபார் பிஎஸ்என்எல் 23,000, ஏஜிஆர் டியூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிராஸ் ரெவென்யூ அதனுடைய டியூஸ் 33,400 கோடி, ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் 7,500 கோடி, ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ் இது ரெண்டாவது இதில் 44,993 கோடி, பாண்டு வாங்குறதுக்கு அதை பேங்க் லோன் வாங்கினா அதுக்கு பாண்டு கொடுப்பாங்க, ஷூரிட்டி பாண்ட், அதுக்கு 17,571 கோடி, கேபிட்டல் ஃபண்டு 22,471 கோடி, இவ்வளவுதான். So actual capital fund is 22,000 crore. That's all. இதே தான் ஃபர்ஸ்ட்லையும் இதே தான் தேர்ட்லையும். நீங்கள் ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ்னு 3 ரிவைவல் பேக்கேஜ்லையும் எடுத்திருக்கிறாங்க 4G 5Gக்கு. அவங்க நில் பண்ணலை, இலவசமாக கொடுக்கல பிஎஸ்என்எலுக்கு. நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை கொடுத்துட்டு அடுத்த கணக்கில் எடுத்துக்கிறாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. லிக்விட் கேஷுங்கிறது பிஎஸ்என்எலுக்கு கிடையாது. இந்த 22,000 கோடி கூட எதுக்குன்னா டிசிஎஸ் நிறுவனம் இன்னைக்கு 4G எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக கொடுக்கப்பட்ட அந்த டெண்டரே 15,500 crore. இப்போ ஆமாம், இப்போதைக்கு டிசிஎஸ் வந்ததுக்கு பின்பு பிஎஸ்என்எல்ல மாற்றம் நடக்குமா இல்லை வேற என்னெல்லாம் செய்யலாம்? எங்களுக்கு இந்த டிசிஎஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சதி இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, ஏன்னா 4G எக்யூப்மெண்ட்டை உலகத்தில் 3 கம்பெனி தான் சப்ளை பண்ணுறாங்க, சாம்சங், நோக்கியா அண்ட் எரிக்சன். இந்த 3 கம்பெனி தான் 4G எக்யூப்மெண்ட்டை உலகம் முழுக்க சப்ளை பண்ணுறாங்க. இந்தியாவில் இந்த மற்ற 3 தனியார் நிறுவனங்களும் ஜியோ உட்பட இந்த 3 கம்பெனியில் அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறாங்க எக்யூப்மெண்ட்டை. அக்ரிமெண்ட் போட்டு எக்யூப்மெண்ட் வந்தால் 6 மாதத்தில் சர்வீஸை ரோல் அவுட் பண்ணிடலாம். எக்யூப்மெண்ட் வந்துட்டா போதும். 1 இஸ் ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட், நம்பர் 2 இஸ் எக்யூப்மெண்ட், நம்பர் 3 இஸ் டவர். இந்த 3 தேவை ஒரு சர்வீஸை ரோல் அவுட் பண்ணுறதுக்கு. ஆனால் 2019 தான் பிஎஸ்என்எலுக்கு ஸ்பெக்ட்ரம் கொடுக்கப்பட்டது. 2020ல் நாங்கள் டெண்டர் ஃப்ளோட் பண்ணிட்டோம். ஆனால் ஒன்றிய அரசு அதுக்கு தடை சொல்லிவிட்டது. நீங்கள் இந்தியாவில் இருக்க கம்பெனியிலிருந்து தான் நீங்கள் 4G எக்யூப்மெண்ட்டை வாங்கணும் என்று ஆர்டர் போட்டாங்க, உத்தரவு வெளியிட்டு விட்டார்கள். உங்களுக்கு 2020ல் இந்தியாவில் 4G எக்யூப்மெண்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட கிடையாது. ரெண்டாவது, பிஎஸ்என்எல்ல ஷேப்பன் பண்ணி இதை தனியார் கொடுக்கணும்னு அரசு விரும்புகிறதாக நாங்கள் நினைக்கிறோம். உதாரணமாக நீங்கள் 1,00,000 எம்ப்ளாயிஸ்ன்னு சொன்னீங்க, அது 2020க்கு முன்னாடி. ஆமாம், 2019ல it was 1,53,000. You are exactly, you are right. அவ்வளோ பேர் இருந்தோம் நாங்கள். ஆமாம், பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, பிஎஸ்என்எல் லாபம் வரணும்னா எம்ப்ளாயிஸ் அதிகமாக இருக்காங்க. That was also a factor ன்னு சொல்றாங்க இல்லையா? Because the revenue was less, the expenditures was more. அதுவும் ஒரு ஃபேக்டர் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா? அதாவது நீங்கள் பிஎஸ்என்எல் வளருவதற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யாமல் இருந்துவிட்டு நஷ்டம்னு வரும் பொழுது ஊழியர்கள்லாம் காரணம் சொல்றது ஈஸி. இதுதான் ஸ்கேப் கோட்டுங்கிறது. ஊழியர்களை ஸ்கேப் கோட்டை பயன்படுத்தி அரசு தப்பிக்க பார்க்குறது. 80,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க.
ஒரே ஸ்ட்ரோக்ல 2020 ஜனவரி 31 அன்னைக்கு 80,000 பேர் VRS போயிட்டாங்க. வாலண்டரி. இப்போ வாட் ஐ எம் ஆஸ்கிங், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ல வெளியே போயிட்டாங்க. இப்போ எங்க கொஸ்டின் என்ன, தேனார் ஓடும் பாலார் ஓடும் பிஎஸ்என்எல் லாபத்துக்கு போயிடும்னு சொன்னாங்களே, ஏன் இன்னைக்கு வரைக்கும் லாபத்துக்கு போகல? 80,000 பேர் சம்பளம் போயிடுச்சு, 70,000 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் தொடர்ந்து இருக்கு, நோ ரெக்ரூட்மெண்ட் அட் ஆல் இன் பிஎஸ்என்எல். இன்னைக்கு 60,000 பேர் தான் இருக்கிறோம். ஆமா, 1,00,000 கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் இருந்தாங்க, அதுல 60,000 பேர் அனுப்பிச்சிட்டு வெறும் 40,000 பேர் வச்சிருக்காங்க. பில்டிங் எல்லாம் சும்மா இருக்கு, சர்வீஸ் பண்ண ஆள் இல்லை, எல்லாத்தையும் அவுட் சோர்சிங்கிற முறையில வேலைகளை வந்து தனியார் மயப்படுத்துறாங்க. பிஎஸ்என்எல் கஷ்டத்துக்கு போறதுக்கு அரசாங்கத்தின் கொள்கை தான் காரணம், ஊழியர்கள் அல்ல. சார் இன்னொரு விஷயம், த ஈஸ் ஆஃப் சர்வீஸ், கஸ்டமர் சர்வீஸ், இதுவும் ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது இல்லையா? பிகாஸ் 95, if I'm not wrong, Airtel had entered into Indian market in 1995. 2000 தான் பிஎஸ்என்எல் வர்றாங்க. பிஎஸ்என்எல் 2000 வந்தால் கூட that was only a landline service provider. Cell 1 came in 2002 இல்லையா? ஸோ Cell 1 காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி ஒரு லேண்ட்லைன் வாங்குறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குமோ, கியூ இருக்குமோ, அதே மாதிரி தான் Cell 1க்கும் இருந்தது. You need to fill a form, then wait for a month or two, then அதுல வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்க்கு முதல்ல கிடைக்கும், அதுக்கப்புறம் எம்பிஸ் எம்எல்ஏஸ்க்கு ஒரு லீடர்ஸ்களுக்கு தனியாக கிடைக்கும். காமன் மேன் கிட்ட Cell 1 வருவதற்கு ரொம்ப நாட்கள் பிடிச்சது. அது ஒன்று. ரெண்டாவது, இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் இன் சர்வீஸ், ஒரு சரியான கஸ்டமர் சர்வீஸ் இல்லாததும் இன்னொரு காரணமாக இருக்குது. மூணாவது, சரி அதை கம்ப்ளைண்ட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் யாருமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோடைய 5G சர்வீஸ் ஆல் அக்ராஸ் இந்தியா கிடையாது. தட் இஸ் த ஃபேக்ட். ஏன்னா பல பேர் 5G இருக்குன்னு சொல்கிறாங்க, நகரங்களில் இருக்கலாமே ஒழிய கிராமங்களில் இல்லை. பட் அதே கிராமத்தில் போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க, தே வில் அட்ரஸ் யூ. தே வில் சே, ஓ வி ஹேவ் செக்ட் ஆல் த நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆல், டவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபைனாக ஒர்க் பண்ணுது, எங்களுக்கு வந்து 5G சரியாக தான் இருக்குன்னு உங்களோட பொய் பேசுவதற்காகவும் ஒரு எம்ப்ளாயி அங்கே இருக்கிறார். Right? Whether you get it or not, that doesn't matter, but they're addressing you. இங்க எம்ப்ளாயீஸ் உடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க பார்ப்போம், நாங்க பண்ணுவோம். ஸோ அது வந்து இழுத்தடிக்கக்கூடிய அந்த தருணத்துல people wanted a change where other companies had entered, and I remember 2014ல 13 கம்பெனிகள் இருந்தது. Starting from Tata Docomo to Reliance Communication, அப்போ ஜியோ கிடையாது, Reliance Communication to many other, Vodafone was there, Idea was there, Uninor was there. இந்த மாதிரியான பல்வேறு கம்பெனிகள் ஒவ்வொன்றா பின்னாடி குறைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காம்படிஷன் வாஸ் ஹெவி. அண்ட் இந்த இடத்துல there was a ministry to handle BSNL. There was a government who can fund BSNL. There was a huge working force, as you rightly said, 1,53,000 plus contract workers, another 1 lakh. கிட்டத்தட்ட 2.5 lakh எம்ப்ளாயீஸ். இவ்வளோ இருந்து கூட பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ்கள் கூட தன்னுடைய வேலையை காப்பாற்றுறதுக்கு கூட சரியா ஃபைட் பண்ண முடியலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பிகாஸ் பல்வேறு நபர்கள் விஆர்எஸ்ல கிடைக்கக்கூடிய லாபத்தை வாங்கிட்டு அவங்களே வாலண்டியரா வெளியில போன நபர்கள் பல. பிகாஸ் 50% ஆஃப் யோர் ரிமைனிங் சேலரி வில் பி கிவன் இன் 2 installments. ஒரு மிகப்பெரிய தொகையா கிடைக்குதுன்னு அவங்க ஒரு ஸோ அன்னைக்கும் யாருமே அந்த ஒற்றுமை நிக்கலையே, அந்த குற்றச்சாட்டும் வருது பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ்கள் மீது. ஸோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். இல்ல நீங்க சொல்றதுல ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் இருக்கு. ஆமா, சோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யுவர் சைடு. ஐ அக்ரி வித் யூ. இதான் பொதுவான குரல். எஸ், நீங்க சொல்றது. பட் நான் முதல்ல பிஆர்எஸ் பத்தி சொல்ல விரும்புறேன். எஸ், பிஎஸ்என்எல்ல அந்த பிஆர்எஸ்க்கு பீரியட்ல இருந்த ஒரு 2018-19 காலத்துல மாதம் 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. எஸ், I remember. பப்ளிக் செக்டர் எனக்கு சம்பளம் வராது. 10ஆம் தேதி 20ஆம் தேதி வந்திருக்கு தெரியாது. ஒண்ணு, அதை விட என் சம்பளத்தை ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க. நான் பேங்க்ல லோன் வாங்கியிருப்பேன், அங்கே லோன் வாங்கியிருப்பேன். ரெக்கவர் பண்ண அனுப்பு பேங்க்குக்கு போகணும்ல. நான் இன்ஃபேக்ட் என்னோட பேர் எஸ் செல்லப்பா. நான் வந்து 3 லட்ச ரூபா பேங்க்ல கடன் வாங்கியிருந்தேன். எனக்கு பிடிச்ச பணத்தை பேங்க்குக்கு, யூனியன் பேங்க்கு கட்டல, என்னை சிபில்ல கொண்டு போய் போட்டாங்க. என்ன மாதிரி எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர். நாங்கள் லோன் கட்டலைன்னா 3 மாசம் ஆச்சுன்னா சிபில்ல போயிடுவோம். we cannot get anywhere loan. இப்படி லோன் கொடுக்காம ஒரு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு லோனும் உங்க சம்பளத்தை வரும்போது ரெக்கவர் ஆகும், ரெக்கவர் ஆகிற அமௌண்ட்டு போகாது. எம்ப்ளாயிஸ் மனசுல இந்த பிஎஸ்என்எல் ஒரு கம்பெனி மூழ்கடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, தப்பிச்சு போங்க என்ற தன்மையில அரசாங்கமும் நிர்வாகமும் கேன்வஸ் செய்தார்கள். இப்போ நாங்கெல்லாம் கேன்வஸ் பண்ணோம், டோன்ட் கோ ஆன் விஆர்எஸ். இது கம்பெனியை காப்பாற்றுறது. ஏன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எம்டிஎன்எல்ல 3 முறை விஆர்எஸ் கொடுத்தும் அந்த கம்பெனி பொழைக்கல.
அதே மாதிரி தான் பிஎஸ்என்எல். எங்க பேங்க்ல கொடுத்தாங்க, விஆர்எஸ் கொண்டு வந்தாங்க, ஆனா அவங்க சொன்ன ரிசல்ட் கிடைக்கல. அதனால எங்கேயும் கிடைக்காது. இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு தான் கூடுமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் இவங்க சம்பளம் கிடைக்காததுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுங்கன்னு கேட்டு கடைசியில் பணம் கிடைக்கிறது என்ற தன்மையில் பணம் கூட அவர்களுக்கு பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் சர்வீஸ்னா 5 இன்க்ரிமெண்ட் இழப்பாங்க. அவங்களுடைய பென்ஷன் 5 இன்க்ரிமெண்ட் குறையும். 5 வருஷம் சம்பளத்தில் 50% கிடைக்க போகுது. அதனால வாங்கிட்டு போனாங்க. ஊழியர்கள் நிர்பந்தத்தின் பேரில் தான் எங்களை பொறுத்தளவு வேறு வழி இல்லாமல் சென்றார்கள். ஒன்று, சரி நீங்கள் இவ்வளவு இல்லை 1.5 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் கான்டாக்டில் வச்சுட்டு நீங்கள் சர்வீஸில் கஸ்டமர் சர்வீஸ் சென்டரில் உங்கள் பதில் திருப்தியாக இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் 100% நாங்கள் சரின்னு சொல்லலை. ஊழியர்கள் தரப்பில் ஒரு 5-10% குறை இருக்கும். குறையில்லாத நிறுவனம் கிடையாது. இப்போ நீங்கள் வோடஃபோனுக்கோ ஏர்டெலுக்கோ ஜியோவுக்கோ பேசணும்னா சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து போங்க. எத்தனை ஊரில் சிட்டிக்குள்ளே ஆஃபீஸ் இருக்குது, எத்தனை கிராமத்தில் அவங்க வந்து ஆன்லைனில் தான் பதில் சொல்கிறாங்களே தவிர நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா, சிரித்த முகத்தோடு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னாங்க. நாங்கள் இல்லைங்கிறத எப்படி சிரித்த முகத்தோடு, எங்களுக்கு எக்யூப்மெண்ட் இல்லை, இன்னைக்கு சப்ளை பண்ண முடியல. இந்தியாவில் செல்போன் டவர்ஸ் போயிருக்குன்னா அது பிஎஸ்என்எல் டவர் தான் காரணம். எங்களால் ஐ அக்ரி சர்வீஸ் கொடுக்க முடியலன்னு சொல்கிறத நாங்கள் சிரிச்சுட்டு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். பட் பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் யூனியன் நாங்கள் ஒரு முயற்சியை எல்லா யூனியனும் திரட்டி இந்த பீரியடில் பண்ணோம். கஸ்டமர் டிலைட் மந்த், கஸ்டமர் டிலைட் இயர் என்று கொண்டாடணும். 5 மணிக்கு மேலே நாங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிச்சுட்டு, ரெக்கார்டெல்லாம் இருக்குது, நீங்கள் செக்கிட்டோம். ஆஃபீஸ் ஹவர்ஸை முடிச்சுக்கிட்டு கொடையை எடுத்துக்கிட்டு 4 பேராக போய் பிஎஸ்என்எல் சிம் கார்டை விற்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம். பெரிய வரவேற்பு எங்களுக்கு கிடைச்சது. எஸ்பெஷலி ஐ கேன் கோட் நாகர்கோவில். கோயில் திருவிழாவோ சர்ச்சு திருவிழாவோ எங்களால் போக முடியும், சிம் கார்டை விற்க முடியும், சிறந்த சேவை கொடுக்க முடியும். அப்படி நிலைமை இருந்துச்சு. ஆனால் 4G இல்லாதனால சிம் கார்டு விற்பனை எங்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஓகே, எங்கள் யூனியன் தரப்புல இருந்து எடுத்தோம். 4G வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 350 எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி மெமரண்டம் கொடுத்தோம். அதோட நிக்கல, 50 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி நான் உட்பட டெல்லியில் போய் பாரத பிரதமர் அலுவலகத்தில் எங்களுக்கு 4G கொடுங்கன்னு 2018 50 லட்சம் கையெழுத்து வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் வராங்க. அப்போது 4Gங்கிறது ஒரு முக்கியமான ஒரு போட்டியில் நீங்கள் கையையும் காலையும் கட்டி கொண்டு அவங்களோட ஓடுங்கன்னா அவங்க கை கால் கட்டப்படாமல் இருக்கிறாங்க. ஓட்டப்பந்தயத்தில் அவங்க ஓடுறாங்க, நாங்கள் எப்படி ஓடுறது? ஆகவே தான் பிஎஸ்என்எல் நஷ்டத்துக்கு போச்சு. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக எந்த விதமான மெசேஜும் வரல, அறிவிப்பும் வரல. இன்ஃபேக்ட் பிஎஸ்என்எல் கடைசியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது போர்ட் டு பிஎஸ்என்எல்ங்கிற ஒரு ஆன்லைன் அதில் எடுத்துகிட்டு வர்றாங்களே ஒழிய இதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இன்னும் பிஎஸ்என்எல் ஹையர் ஆஃபிஷியல்ட்ட இருந்து இன்னும் வரல. ரைட், தட் இஸ் த ரியாலிட்டி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அண்ட் ஜியோ தேர் கிளியர்லி சேயிங், பாஸ் வி ஆர் சர்விங் யூ 5G. இதுக்கு இவ்வளோ நீங்கள் பணம் கட்டினாதான் இது வந்து சரியாக வரும். இது எவ்வளோ பணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோ நெட்வொர்க் செட் இட் இஸ் 12 to 27%, பட் டெக்னிக்கலி நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் ஃப்ளாட் 20%. ரைட். ஏர்டெல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் 22 to 25%. அகேன் வோடாஃபோன் ஐடியா இஸ் ஆல்சோ 25%. வோடாஃபோன் ஐடியா கிட்ட இன்னும் 5G வரல. They are still with 4G. Right, only Airtel and Jio is giving 5G network. எவ்வளோ அந்த பணம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதத்திற்கு ஜியோ நெட்வொர்க் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய் அதிக லாபத்தை பார்க்க போகிறார்கள். வருடத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 17,000 கோடி ரூபாய் only for Jio. Airtel will make around 850 crores per month. Annually it is around 10,000 crores. Vodafone Idea it is 560 crores per month. Annually it is around 6,000 crores. இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது around 35,000 crores is what minimum பார்க்கும்போது, but from 35,000 crores to it will go up till 50,000 crores is what the assumption is, right? So 50,000 crore rupees மக்களுடைய பணம் போக போகுது and government is not bothered. In fact மினிஸ்ட்ரியில இருந்து கூட, கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரியில இருந்து கூட, டெலிகாம் மினிஸ்ட்ரியில இருந்து கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவரை வரல that we are going to do this, we are going to do that. I still remember one case where WiMax ஒரு சர்வீஸ் 2009 or 10ல கொண்டுட்டு வர இருந்தாங்க.
அந்த சர்வீஸ் படி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 9,30,000 GSM lines were supposed to be given, and it was budgeted as $10 million. இன்னைக்கு அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 86,000 crore rupeesக்கான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாலிசி, அண்ட் இட் வாஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிஎஸ்என்எலுக்கு. அதுல மிகப்பெரிய ஊழல் நடக்குது. அதையே ரிவைவ் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு அது வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன நீங்க 4G பத்தி பேசிட்டு இருக்கீங்க, 5G பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பிஎஸ்என்எல் could have been a world leader in communication like what Verizon is there in America. பிஎஸ்என்எல் இந்தியால இருந்தே ஒரு மிகப்பெரிய Jio and all wouldn't have stand in front of BSNL. அது ஏன் எப்பவுமே ரிவைவ் ஆகும்? இல்ல, பிஎஸ்என்எல் வந்து வைமேக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே காமிக்கல. ஒண்ணு, அது என்ன சொல்லிட்டாங்க, டெக்னோக்ராட்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இட்ஸ் அ சப்ஸ்டாண்டர்ட் ஒன். இதோட சர்வீஸ் வந்து பேண்ட் வித் வந்து கம்மியா இருக்கு, இதை வச்சுக்கிட்டு நம்ம பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்க முடியாது. உலகத்துல வைமேக்ஸ்ல இருந்து நிறைய மாறி வர்ற பீரியட் அது. ஆமா, and Vimax was a better service. Yes. ஆனாலும் இது இந்தியால சொல்றாங்க இது நமக்கு ஒத்து வராது. டெக்னோக்ராட்ஸோட கைடன்ஸ் அதுதான், இது ஒத்து வராது, வைமேக்ஸ் ஒத்து வராது, நம்ம ஸ்பெக்ட்ரத்தை வாங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் அவங்க அதை முடிச்சுட்டாங்க. அதோட கதையை முடிச்சு தள்ளிட்டாங்க. அதாவது அடிப்படையில் ஒன்று என்னன்னா, இது வந்து பிஎஸ்என்எல் நம்ம கம்பெனி, கவர்மெண்டோட கம்பெனி. இந்த கம்பெனிக்கு நம்ம எல்லா விதமான உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரசிடம். ஒருவேளை அரசு இந்த வாய்ப்பை தவறிவிட்டால், ஒரு சீரியஸான அலிகேஷன் இருக்குன்னா, பிஎஸ்என்எல் தோற்கடிக்கப்பட்டது தானாகவே இல்லையா? இதற்கும் மேலும் பிஎஸ்என்எல் அதே வழியில எடுத்து செல்ல ஒரு சில அமைப்புகள் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதே வழியில் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் இப்ப நீங்க சொன்னபடி அந்த 3 லட்சம் ரூபாய்னு நீங்க சொல்றீங்க, அதுல கிடைச்சது இவ்வளவுதான் நீங்க சொல்றீங்க, அதே வழியில போயிட்டு இருந்துச்சுன்னா பிஎஸ்என்எலுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எப்படி அது போகும்? கண்டிப்பா அது ஒரு சிக்கலான கேள்வி. ஆனா நாங்க அரசாங்கத்துக்கு 2 ஆலோசனை சொல்லியிருக்கோம். வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ்? டிசிஎஸ் நிறுவனம் கொடுத்து அதுக்கப்புறம் டவர் எல்லாம் எரெக்ட் பண்ணி இதை பண்றதுக்கு இட் வில் டேக் இந்த டிசம்பர்ன்றாங்க, அடுத்த டிசம்பர் 68,000 there he has 7.5 lakh towers. 1 lakh டவர்ஸ்க்கு சாங்ஷன் இருக்கு. அது பணத்தை கொடுத்து இவங்க விறுவிறுன்னு ஆரம்பிக்கணும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 500 டவர் போடுறாங்க. they say that within 3 months it will be erected. இப்படி ஒவ்வொரு சர்க்கிள்லையும் போடுறாங்க, வரட்டும். ஆனா நாங்க இதெல்லாம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். நாங்க என்ன ஆலோசனை இப்போ அரசாங்கத்திட்ட கேட்டோம், 2 பாயிண்ட். ஒன்று, இப்போ இருக்க 3G டவரை செல்ஃப் அப்கிரேடேஷன் என்ற முறையில் டெக்னிக்கலாக 4Gயாக மாற்ற முடியும். 49,300 டவரை மாற்றிடலாம், 1,500 கோடி செலவாகும். ஆனால் இந்திய நாடு முழுவதும் பேன் இந்தியா முழுக்க 4G கொடுக்கலாம் அப்படின்னு அரசாங்கத்திட்ட கேட்டோம். ஒரு ஆல்டர்னேட்டிவ். அரசாங்கம் இன்னும் ஒன்றும் செய்யலை. நாங்கள் தட் இஸ் பாசிபிள். It is 100% possible. With the bandwidth what you have, yes, if you upgrade 49,000 towers, you can provide 4G all across India. This is our union suggestion. நாங்க கொஞ்சம் டெக்னோக்ராட்ஸ் ஒப்பீனியன் வாங்கித்தான் இது முடியுமான்னு கேட்டு கொடுத்தோம். அரசாங்கம் அதை ஏத்துக்கல. இன்னொன்று கேட்டோம். இப்போ நாங்க வோடஃபோன் இந்தியா வந்து அதுல 35% ஷேர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. You can remember very well, AGR dues 58,000 கோடியை கட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. Yes, வோடஃபோன். Yes, there was a fine also on that. Fine also on this. அப்ப என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட், சரி இதெல்லாம் கட்ட வேண்டாம், நான் வாங்கிக்கிறேன், உன் ஷேர் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. So 35% share is with the government of Vodafone Idea. அப்ப ஆல்மோஸ்ட் அவங்க தான் ஓனர் ஆஃப் த கம்பெனி. Yes, நம்ம Vodafone Idea got 22 crore and 35 lakh subscribers. இப்போ நாங்க என்ன 35% நாலும் உங்களுக்கு எப்படியா பார்த்தாலும் ஒரு 7 crores. Yes, 7 crores வரட்ட வந்துரும். நாங்க என்ன கேட்டோம்னா வேற ஒன்றும் கேட்கல. அந்த வோடஃபோன் இந்தியாவில் அவங்ககிட்ட ஸ்பேரா 4G டவர்ஸும் அந்த எக்யூப்மெண்ட்டும் இருக்கு. அதை பிஎஸ்என்எல் நாங்க இது கொடுக்குறோம், வாடகை கொடுக்குறோம், ரெண்ட் கொடுக்குறோம், லீஸ் அவுட் them with us அப்படின்னு சொல்லி கேட்டோம். அரசாங்கம் எஸ்ன்னு சொல்லியிருந்தா நாங்க 4G சேவையை இன்னும் ஒரு 3 monthsக்குள்ள ரோல் அவுட் பண்ணிட முடியும். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்க தயார்னு சொல்லிட்டோம். And what is the reply from the nothing? பார்லிமெண்ட்ல கொஸ்டின் எழுப்புனா கவர்மெண்ட்ல இருந்து போன முறை திரு அஸ்வினி வைஷ்ணவ் டெலிகாம் மினிஸ்டர் மே 2023 அவர்கிட்ட கேட்டாங்க, 4G 5G பிஎஸ்என்எல் இவ்வளவு லட்சம் கோடி கொடுத்த பிறகு எப்படின்னு நீங்க கேட்ட மாதிரி அங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. அவர் எந்திரிச்சு பதில் சொன்னார், 23 அக்டோபர்ல நாங்க 4G த்ரூ அவுட் கண்ட்ரி கொடுத்துருவோம், 5G நவம்பர்ல கொடுத்துருவோம்
அப்படின்னு The 2023 next date is next month, August 15th. Yes. Is what They say 4G will be rolled out throughout the countryன்றாங்க. என்னை போன்றவர்களுக்கு மிகுந்த சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணலையே, டெக்னிக்கல் லேக் இருக்கு, எக்யூப்மெண்ட் சப்ளை டிசிஎஸ் ஆல கொடுக்க முடியல, 100% கொடுக்க முடியல, டவர் எரெக்ஷன் முடியல. இந்த ரெண்டும் இருந்தால் கொடுத்துடலாம். இந்த ரெண்டும் இல்லையே, முழுசா இல்லையே. And நிச்சயமா when you are competing with a company which is holding 7.5 Yes. lakh towers, but அந்த இதே நீங்க பாத்தீங்கன்னா 2016 is when Jio came. Yeah. From 2016 to 2024, not even 8 years. Not even 8 years, or 7 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 7 வருஷத்துக்குள்ள a company can, grow Flourish. so well. Yes. Where he's a private player. Why can't BSNL can do? The basic question is இது ஒன்று தான். கவர்மெண்டோட முழு சப்போர்ட் ஜியோவுக்கு இருக்கிறதுனால அவங்களால ஃப்ளரிஷ் ஆக முடியுது. பிஎஸ்என்எலுக்கு இல்லை, அதனால ஃப்ளரிஷ் ஆக முடியல. நாட் ஓன்லி பிஎஸ்என்எல், த கவர்மெண்ட் பாலிசி பப்ளிக் செக்டாருக்கு எதிரானது. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு முறை பாராளுமன்றத்தில் சொன்னார், பப்ளிக் செக்டார்ஸ் ஆர் பாண்ட் டு டை என்று சொன்னார். பல பேர் இப்போ வந்து பிஎஸ்என்எலுக்கு போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஐ போர்ட்டட் ஒன் ஆஃப் மை சிம் இன் பிஎஸ்என்எல் பிகாஸ் த ரியாலிட்டி இஸ் பிஎஸ்என்எல்ட்ட இன்டர்நெட் சரியா வரல. ஸோ ஐ நீட் டு ஹாவ் அ சப்போர்ட்டிங் டிவைஸ். ஸோ ஐம் ஹேவிங் இட். ஒரு இன்னொரு எந்த பிராண்ட்ல வச்சிருக்குன்னு சொல்ல விரும்பல. பட் எஸ், ஒன் சிம் இஸ் ஃப்ரம் பிஎஸ்என்எல். another 3 months I will wait, or 6 months I will wait, or a year I will wait. Yes. அன்னைக்கும் கிடைக்காது போது மறுபடியும் they will come back இல்லையா? அப்போ பிஎஸ்என்எல் நாங்கள் இதைத்தான் பிஎஸ்என்எல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறோம். நாங்கள் மினிஸ்ட்ரி லெவலில் கொண்டு போக முயற்சி எடுக்கிறோம். அதாவது வந்தவங்களை தக்க வைக்கணும்னா ஒரு குறைந்தபட்ச சர்வீஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு விலை உயராமல் இருக்கணும், விலையை உயர்த்தக்கூடாது. காம்படிஷனுங்கிற தன்மையில் நாங்கள் 4G இந்த திருவள்ளூரில் இப்போ கொடுத்துருக்காங்க, நாங்கள் விலை ஏற்றுறோம்னு ஏற்றிடக்கூடாது. எஸ், ஏற்றக்கூடாது. இப்போ சென்னையில் 4G ரோல் அவுட் ஆயிருக்கு கொஞ்சம் இடங்கள்ல. ஆமாம், கொஞ்சம் இடங்கள்ல ஆயிருக்கு, கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ஆயிருக்கு, சேலத்தில் ஆயிருக்கு, இப்படி எல்லாம் ஆயிருக்கு. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிடுவோம்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல நிறைய த்ரஸ்ட்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ அவங்க கொஞ்சம் பெஸ்ட் டெசிஷன் மேக்கிங்கும் இங்கே ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ ஜூன் 27ஆம் தேதி இந்த காஸ்ட் அறிவிக்கிறாங்க. 28th ஏர்டெல் அனௌன்சஸ், 29th வோடாஃபோன் ஐடியா அனௌன்சஸ். ஸோ எவ்வளோ ஸ்விஃப்டாக அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அண்ட் பிஎஸ்என்எல்க்கு ஒரு 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 அறிக்கை கொடுக்கறதுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ் அதிகாரியிலேருந்து மேல் அதிகாரிகளை போகணும். அதுக்கப்புறம் இட் ஹேஸ் டு ரீச் டு மினிஸ்ட்ரி லெவல். அண்ட் அங்கேருந்து ஒரு பட்ஜெட் அப்ரூவல் ஆகணும். அங்கேருந்து வர்றதுக்கு எப்படியோ 2 to 3 months போச்சு. ரைட்? சிம்பிள் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, பீங் அ டெலிகாம் செக்டர், ஒரு கம்யூனிகேஷன் தான் அந்த மினிஸ்ட்ரியோடைய வேலை. அதுக்கே இவ்வளோ டிசிஷன் மேக்கிங் டைம் எடுக்கும்போது எப்படி ஒரு கம்பெனி சர்வைவ் ஆக முடியும்? அதனால தான் கஷ்டப்படுது. இதுதான் கவர்மெண்ட் செய்கிற வேலை. கவர்மெண்ட்டால் ஈஸியாக செய்யக்கூடிய வேலைகளை உத்தரவுகளை போடுறதில்ல, டிசிஷன் எடுக்க. முதல்ல என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் செக்டராக இருக்கும்போது முடிவுகள் எடுக்க முடியல, நீங்கள் கார்பரேஷனான முடிவுகள் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஆக்குனாங்க 110-2000. யூ கேன் டிசைன் இம்மீடியட்லி. இன்னும் கூட நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஸோ அதுக்கான உண்மை என்ன நடக்குது உண்மையிலேயே? பிஎஸ்என்எல் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் த பிஎஸ்என்எல் cannot take. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது, அதுதான் காரணம். பிஎஸ்என்எலுக்கு இதெல்லாம் செய்ய பொலிட்டிக்கல் interference is there நீங்க சொல்றீங்க. Political scam is also there. The involvement of ministers or any other authoritarian who's trying to take out wrong contracts. அப்படி என்னால சொல்ல முடியாது. அது ஊழல் வெளியே வந்து because 2009ல ரொம்ப தெளிவா, from 2007 to 9 if you see, there were a lot of scams which were coming out of this, right? Other tender allotment இருக்கட்டும், ஸ்பெக்ட்ரம் விவகாரமாக இருக்கட்டும், நான் சொன்னபடி அந்த வைமேக்ஸ் இஷ்யூவா இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்த தருணம் அது. அண்ட் அந்த நேரம் வரை ஒரு பிஎஸ்என்எல் வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தது, ரைட்? ஸோ ஊழல் வந்தது காரணத்தினால தானே பல்வேறு டிபார்ட்மெண்டல் இன்வெஸ்டிகேஷன்ல பிஎஸ்என்எல் சிக்கியது. அந்த பீரியட்ல வந்து ஊழல் இன்குவரி நிறைய இருக்கு. சிபிஐ வந்துச்சு, கடைசியில இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து தனியாருக்கு செய்த உதவிகள் தான் ஊழலா கருதணும். நீங்க ஏர்டெல் 235 கோடி பாண்டு வாங்குறாங்க, யாரு கொடுத்தாங்க 235 கோடியே? வெரி ட்ரூ.
வெளியில ரூலிங் பார்ட்டிக்கு தானே அவங்க டொனேட் பண்றாங்க ஏர்டெல். அப்ப இது என்ன அர்த்தம்? ஸோ அதனால பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்னால தான் பிஎஸ்என்எல் வளராமல் போயிருக்கிறது என்பதான் எனக்கு அபிப்பிராயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். தேங்க்யூ வெரி மச். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.